போன வருஷம் போட்ட சப்போட்டா சில தகவல்கள் பதிவு வந்து இப்போவும் நல்லா வியூஸ் போயிட்டு தான் இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் வந்து காய்கள் வந்து 2 மடங்கு அதிகம். அதுக்கு காரணம் மழை காலத்தில் மரத்தை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். வேறு எந்த உரமுமே போடலை. மழை காலத்தில் ட்ரிம் பண்ணி விட்டதுலேயே காய்கள் வந்து நிறைய பிடிச்சிருக்கு. 2 தடவை பறித்து பிறகும் கூட இன்னும் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி உருண்டைக்காய், நீட்டக்காய், 3 டைப்பாக காய்கள் வந்து ஒரே மரத்தில் காய்க்கும். இது ஒட்டுத்தை, அதனால தான் ஒவ்வொரு கொம்பில் ஒவ்வொரு மாதிரி காய்க்குது. காயுடைய தோலை தடவி பார்த்தோம்னா மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் இருந்துச்சுன்னா அது நல்லா மூத்துருச்சுன்னு அர்த்தம். மூத்த காய்களை பறிக்கும் போது அதிகமாக பால் வந்து ஒழுகாது. நல்லா பால் வத்தின காய்கள் தான் வந்து இனிப்பாக இருக்கும். இது மாதிரி காய்களை பறித்து அது பாலெல்லாம் போன பிறகு மண்பானையிலையோ எவர் சில்வர் பாத்திரத்துலேயோ போட்டு மூடி வச்சிங்கன்னா 2 நாளில் பழுத்துரும். இதில் பழம் எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பழத்தில் இருக்கிற எத்திலின் வாயுவால் சீக்கிரமாக பழுத்துரும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.